நான் ஒன்றும் வீடியோ பைரசியை ஆதரிக்கிற ஆள் கிடையாது. படத்தையே பார்த்துருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு. ஏன்னா அந்த படம் திரையரங்கு வரல, இன்னும் சென்சார் முடியலை. ஆனால் இந்த படம் நேற்று இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளிவந்திருக்கிறது. வீடியோ பைரசி ஆதரிக்கிற ஆள் கிடையாது. வீடியோ அதாவது திருட்டு விசிடி இந்த இணையதளங்களில் வெளியாவதை பார்த்து அதை வைத்து அதில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை கொண்டு வந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. திரைப்படங்கிறது ஒரு ப்ரொடியூசர் படத்தை போட்டாலும் அதில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இருக்காங்க, படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருப்பனால அதை நம்ம கெடுக்கிறது சரி கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் ரீதியாக நம்ம முரண்படலாம். ஆனால் அதுக்காக இந்த படம் லீக்காக இருப்பதை, இந்த படம் இணையதளங்களை வெளியாக இருப்பதை ஆதரிப்பது என்பது தவறானது, அது முரணானது, அதை ஆதரிக்கவே கூடாது. ஆனால் இந்த படத்தை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்சார் இருக்கிற படத்தை யார் வெளியிட முடியும்? சென்சார் சிபிஎஃப்சி வெளியிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ படத்தை வெளியிட்டா படம் தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், எடிட்டிங் டீம்ல இருக்கும், படம் இது சார்ந்த அந்த துறை சார்ந்த நபர்கிட்ட இருக்கும். அப்போ அங்கிருந்து தான் இந்த படம் வெளிவந்திருக்குது. இந்த படம் ஏதோ தியேட்டரில் ஓடும்போது எடுத்து வெளியிட்டா பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டு வெளிவந்தால் பரவாயில்ல, மொத்த படமும் குவாலிட்டியாக ஹெச்டி குவாலிட்டியாக 4K தரத்தில் படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இதை யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, முதல்ல அந்த படத்தை 2 கிளிப்பு தான் வெளிவந்துச்சு. அந்த 2 கிளிப்பு என்னென்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கான ப்ரொமோஷன் மாதிரியான கிளிப்பு.